Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12ஓட வெக்டார் பார்த்துட்டு இருந்தோம். 5 சம்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் 10.3ல 6th சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபைண்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ மேக்னிடியூட் ஆஃப் பி இஃப் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 8. ஸோ இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இருக்கா? அப்போனா வரும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரியா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க ஏக்கு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 8 பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 8 64 பி ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 64 பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 64 பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னும் போது நான் வரும் 63 பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8/63. அப்போ பியோட வேல்யூ என்ன வரப்போகுது? பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/63. சரியா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/63. இதை அப்படியே வச்சலாமா? நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன வரப்போகுது? 8 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி. அப்போ 8 இன்டூ ரூட் 8/63. சரியா? ஸோ இதை இப்படியே விடாமல் ஃபர்தராக எதனா காமனாக எடுத்துகிட்டு பண்ணுறது இருந்தாலும் பண்ணேன். 8 ஃபேக்டர் பண்ணனா வரும் 2 4s are 12 2 2s are. அப்போ இதை வந்து 2 ரூட் 2 63 என்ன சொல்லலாம்? 3 2s are 6 3 1s are 3 7s are 21. இதை 3 ரூட் 7 சொல்லியிருக்கலாம். அப்போ இதை அப்படியே வச்சிருப்பியா? இங்கே வரும்போது இங்கே இதை இது மாதிரி சொல்லியிருக்கலாம். இதை 8 இன்டூ இந்த டேர்ம் தானே அகைன் 2 ரூட் 2/3 ரூட் 7. அப்போ இதோட ஆன்சரு 8 2s are 16/3 ரூட் 2/7 காமனாக போட்டாலும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எவால்வேட் த ப்ராடக்ட். இது நார்மலாக நம்ம லோயர் கிளாஸில் படிப்போம் பார்த்தியா? அதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி இன்டூ சி பிளஸ் டி இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம்? இது எடுத்து இதுக்கு அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்து இதுக்கு. ஸோ அதே ரூல் அப்ளை பண்ணிடலாம். 2 இன்டூ 3 2 3s are 6 ஏ ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது 6 3s are 3 7s are 21 plus 21 ஏ வெக்டார் பி வெக்டார். நெக்ஸ்ட்டு 5 2s are 10 ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் 35 பி ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ 6 ஏ ஸ்கொயரு 21 மைனஸ் 10 வந்து எவ்வளோ? 21 மைனஸ் 10 வந்து 11 ஏ வெக்டார் பி வெக்டார் மைனஸ் 35 பி ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான் இதோட ஆன்சர் பி ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் having the same magnitude. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி. சரியா? such that their angle between them theta வந்து 60 டிகிரி. ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன வரப்போகுது? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இதோட வேல்யூ வந்து 1/2 1/2 12 போட்டிருக்கோம். 1/2. இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா என்ன ஃபார்முலா வரும்? டாட் ப்ராடக்ட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி. அது எப்படி ஞாபகம் வச்சிருக்கு சொல்லியிருக்கேன். கிராஸ்னா சைன் டீட்டா வந்துருக்கும், டாட்னா காஸ் டீட்டா வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ காஸ் டீட்டான்னு வரப்போகுது. நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பாரு. இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/2 கொடுத்துருக்காங்க. ஏன்னு எடுத்துக்கிறேன் இதையும். ஏ பியுமே நான் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்னிடியூட் ரெண்டுத்துக்குமே சரி. ஏ இன்டூ ஏ காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ? 1/2. ஸோ காஸ் 60யோட வேல்யூ 1/2. 1/2 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ 1/2. அப்போ இந்த 2 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ ஏவும் 1ன்னு எடுத்துக்கோ, பியும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு 1. ரெண்டுமே சேம். சரியா? ஈஸியான கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஏ யூனிட் வெக்டார் ஏ. ஏவோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். சரியா? ஏ வெக்டாரோட வேல்யூ 1. இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதான் பி ஸ்கொயரில் இந்த இடத்துல ஏ இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. ஏவோட வேல்யூ 1. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் 1 தான் வரும் ஈக்குவல் டு 12. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13. அப்போ எக்ஸ் வந்து ரூட் 13. சரியா? இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ வெக்டார்
B vector, C vector வேல்யூ கொடுத்துருக்காங்க such that A vector perpendicular to B vector perpendicular A plus lambda B vector is perpendicular to C vector அப்படின்னா நான் அர்த்தம் எழுதிக்கலாம் A vector plus lambda B vector perpendicular to C vector find the value of lambda. அப்ப ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். perpendicular அப்படின்னா நான் அர்த்தம் A dot B சரியா A dot B வந்து 0வா இருக்கணும். இதை மொத்தத்தையும் ஒரு வெக்டார் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன்னா ஏபிசிலாம் இருக்கா நான் பி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கியூ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். நம்ம நேமிங் எது வேணா கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது என்ன பண்ணோம் ஏ பிளஸ் லாம்டா பி வெக்டாரா ஏ வந்து ஏ பிளஸ் லாம்டா பி வெக்டார் ஆட் பண்ணோம் 2i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப்பு லாம்டா பி வெக்டாரா அப்படியே லாம்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணி போட்டு வந்துரு மைனஸ் லாம்டா ஐ கேப்பு பிளஸ் 2 லாம்டா ஜே கேப்பு பிளஸ் லாம்டா கே கேப்பா. இப்போ ஐலாம் ஒன்றா சேர்த்துக்கோ. இது ஐ எடுத்துட்டா நான் வரும் ஐ கேப் எடுத்துனா 2 மைனஸ் லாம்டா வருமா ஜேவை காமனாக எடுத்துனா ஜே கேப்பா 2 ப்ளஸ் 2 லாம்டா ப்ளஸ் கே எடுத்துனா 3 ப்ளஸ் லாம்டா சரியா. ஸோ இது ஒரு வெக்டார். இது வெக்டார்னா சொன்னால் பி வெக்டார்னு எடுத்துனா சரியா. கியூ வெக்டார்னா இருக்கு 3i கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு இது ரெண்டும் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட டாட் ப்ராடக்ட்னா ஐ மல்டிபிள் பண்ணுவியா ஐனா இருக்கீங்க 3 இங்கே வந்து 3 × 2 மைனஸ் லாம்டா நெக்ஸ்ட்டு ஜேவா ஜேக்கு எதுவும் இல்லை 1 அப்போ 2 + 2 லாம்டா இதோட வேல்யூ வந்து 0வா இருக்குது. அப்போ 6 லாம்டா மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா ப்ளஸ் 2 = 0. அப்போனா வரும் ப்ளஸ் 2 + 2 லாம்டா நான் மாற்றி எழுதிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒன்று தான் சரியா. 3 2s are 6 இது 6 மட்டும் தான் இருந்திருக்கும் பாரு 3 2s are 6 மைனஸ் 3 லாம்டா இது ரிவர்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை 2 லாம்டா ப்ளஸ் 2 அப்போ மைனஸ் 3 லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா சேர்த்தா மைனஸ் லாம்டா இது வந்து ப்ளஸ் 8 = 0 அது அந்த சைட் போச்சுன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8 சரியா. ஓகேவா. ஸோ கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ ஷோ தட் இது ஃபுல்லாகவே ஒரு வெக்டார் மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே பி வெக்டார் எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாகவே கியூ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எனி நான் ஜீரோ வெக்டார்ஸ் ஷோ தட் இட் இஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த பி வெக்டார் டாட் கியூ வெக்டார் பண்ணும்போது பர்பண்டிகுலர் அப்படின்னா நான் பி வெக்டார் டாட் கியூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி வந்துச்சுன்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் ஏ பி வெக்டார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஏ வெக்டார் டாட் மாடுலஸ் ஆஃப் ஏ பி வெக்டார் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஏ வெக்டார் சரியா. இப்போ இதை என்ன பண்ணலாம் பாருங்க. அப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு இருக்கு. மேக்னிடியூடு எடுத்தாலும் அதே தான் ஏபி ப்ளஸ் பிஏன்ற மாதிரி தான். அப்போ இதை ஏ ப்ளஸ் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எடுத்தோன்னா நான் வரப்போகுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னும் போது மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்போ அதே தான் வரப்போகுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். அப்போ டாட் ப்ராடக்ட் 0 வந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக பர்பண்டிகுலர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 கிவன் கொடுத்துருக்காங்க. நான் கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஏ டாட் ஏ 0 இது எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே 0 மேக்னிடியூட் ஆஃப் ஏ 0வா இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஏன்னா ரெண்டு வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். டாட் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வந்து 0 வராது மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இது 0னா ஏ வெக்டார் கன்ஃபார்மாக 0 தான் அர்த்தம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0 இப்படி இருக்கணும்னா இது 0 கன்ஃபார்மாக ஏ 0வா ஏ 0 0 இன்ட்டு எனிதிங் ஏ 0 டாட் 0 வந்து 0வா தான் வரும். அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம் தென் வாட் கேன் பி கன்க்ளூடட் அபவுட் த பி வெக்டார் ஒன்றுமே நம்மளால சொல்ல முடியாது. சப்போஸ் ஏ வெக்டாருக்கு ஏதாச்சும் வேல்யூ இருந்து வர மாதிரி இருந்தால் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த கேஸில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஏ வெக்டார் 0 கன்ஃபார்மாக. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான் ஆகிடும். அது பேரலாக பர்பண்டிகுலரான்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நத்திங் கேன் பி கன்க்ளூடட் அப்படின்னு போட்டலாம். 1 மார்க்கில் தான் அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.
3 வெக்டார் குடுத்துருக்காங்க. A வெக்டார், B வெக்டார், C வெக்டார். எல்லாமே யூனிட் வெக்டார். மாடுலஸ் ஆஃப் A, மாடுலஸ் ஆஃப் B, மாடுலஸ் ஆஃப் C எல்லாமே வந்து 1 such that A plus B plus C, A வெக்டார் plus B வெக்டார் plus C வெக்டார் equal to 0. Find the value of இது கேட்டிருக்காங்களா? இது ஃபார்முலால வர மாதிரி இருக்கும் பாரு. இப்போ என்ன பண்றா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா A வெக்டார் plus B வெக்டார் plus C வெக்டார் ஹோல் ஸ்கொயர் equal to 0. நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா A plus B plus C ஹோல் ஸ்கொயர் is equal to A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் plus 2AB plus 2BC plus 2AC. சரியா? 2AC. இப்போ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணினா என்ன வரும் பாரு? A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் 2 எல்லாத்துக்குமே வெக்டார் போட்டுருணும். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே வெக்டார் வரும். 2A வெக்டார் B வெக்டார். அந்த 2வை காமனாக எடுத்துக்கோ. இங்கே 2AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் இல்லை CA வெக்டார். டாட் ப்ராடக்ட்ல பிரச்சனை இல்லை. 0 ஸ்கொயர் பண்ணும்போது 0 ஆகிடும். இதோட மேக்னிடியூட் எல்லாமே 1. அப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது பாரு? 1 + 1 + 1 + 2 2 இன்ட்டு AB இந்த வெக்டார் இதான் அவங்க கேட்டிருக்குது. AB வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் C வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் A வெக்டார்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எடுத்துக்கோ. இது என்ன பண்ணிக்கலாம்? 3ன்னு வரும். அந்த 3 அந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? 2 இன்ட்டு இந்த வெக்டார் அப்படியே போட்டுப்பேன் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். சரியா? அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் +3ன்றது அந்த சைட் போகும்போது -3ன்னு இருக்கும். நம்மளுக்கு தேவையான வெக்டார் A வெக்டார் டாட் B வெக்டார் B வெக்டார் டாட் C வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் டாட் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -3/2. சரியா? அவ்வளோதான் ஆன்சரு. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எய்தர் A வெக்டார் ஆர் B வெக்டார் 0. எய்தர்னா எதனா ஒன்று. அப்போ நான் A வெக்டாரை 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 I கேப்பு, 0 J கேப்பு, 0 K கேப்பு. B வெக்டாரா X I கேப் ப்ளஸ் Y J கேப் Z K கேப். இப்போ A வெக்டார் டாட் B வெக்டார் பண்ணால் நான் ஆகிடும். கன்ஃபார்மாக 0 தான் ஆகிடும். பட் the converse need not to be true. Justify your answer with example. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸை மல்டிபிள் பண்ணி 0 வர வைக்கணும். 2 நான்-ஜீரோ வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் 2 பர்பண்டிகுலர் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணால் 0 ஆகிடும். சரியா? அப்போ A வெக்டார் நானே எடுத்துக்கிறேன். I கேப் ப்ளஸ் J கேப் மைனஸ் K கேப் எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்கோ. B வெக்டார்னா எடுக்கலாம். I கேப் J கேப் ப்ளஸ் K கேப் எடுத்து பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் பண்ணால் வராது. இது பண்ணனா வரும் 2 1 1s are 1. இது பண்ணாலும் 1. இது மைனஸ் வந்தால் வரும். அப்போ இது எதனா ஒன்றுத்துக்கு இங்கே 2 கொடுத்துக்கிறேன், இங்கே -2ன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? அப்போ 1 × 1 1 தான், 1 × 1 1 தான். இது -2 × 1 -2 ஆகிடும். அப்போ 2 + 2 -2 0 ஆகிடும். சரியா? ஸோ இந்த 2 வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ இதை எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இதை மட்டும் தான் எக்ஸாம்பிள் தரணும்னு இல்லை, எது வேணால் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த வெர்டெக்ஸஸ் AB ஆஃப் த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ABC பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வேணா நோட் பண்ணி வச்சுக்கோ. அதை வெக்டாரில் அப்படியே போட்டுக்கலாம். 1 2 3. B வெக்டார் வந்து -1 0 0. C வெக்டார் வந்து 0 1 2. ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஆங்கிள் ABC. நடுவில் இருக்க தான் கண்டுபிடிப்பேன். இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ ABC இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த BA வெக்டார் அண்ட் BC வெக்டார். அப்போ BA வெக்டார் கண்டுபிடிங்க, BC வெக்டார் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஆங்கிள் வந்துடும்ல. ஃபர்ஸ்ட் BA வெக்டார்னா என்ன பண்ண போகிறோம்? OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார் பண்ணுவோம். சரியா? OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார். இந்த வெக்டாரெல்லாம் I கேப் J கேப் K கேப் போட்டுப்பேன். இந்த பாயிண்ட் எல்லாம் OA வெக்டார்னா இது J அப்படி போட்டுப்பேன். இப்போ OA மைனஸ் OB அப்போனா வரும் பாரு. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணினா நான் வரும் 1 -1 2 வந்துடும். 2 I கேப்பு, 2 - 0 2 தான், 2 J கேப்பு, 3 - 0 3 K கேப். இந்த வெக்டார் முடிச்சிட்டேன். இப்போ BC வெக்டார்னா OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார். Cல இருந்து B மைனஸ் பண்ண, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணேன். 0 -1 +1 1 -0 J கேப்பு, 2 -3 K கேப்பு. சரியா? 2 வெக்டார் கண்டுபிடிச்சிட்டியா? இதை வந்து நான் P வெக்டார் Q வெக்டார்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். P வெக்டார் டாட் Q வெக்டார் அப்படின்னும் போது
பி மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் கியூ வெக்டார் காஸ் தீட்டான்னு வரப்போகுது. சரியா? டீட்டா தான் நம்மளுக்கு தேவை. அப்ப ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. அப்ப டீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் வரும்னா பி வெக்டார் டாட் கியூ வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் கியூ வெக்டார். சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, பிசியில் ஓசி இதுல இருந்து 2 - 0 பண்ணும்போது -2 தான் வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம், 2 - 0 + 2 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் அதை இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நான் போட்டு வந்துடுறேன். 2 1s are 2, அதே மாதிரி இதுவும் 2 1s are 2 ப்ளஸ் 3 2s are 6 டிவைடட் பை மேக்னிடியூட் தான் வரப்போகுது. இங்கே போட்டுட்டோமா? PQ magnitude 2 2s are 4 4 3 3s are 9 8 + 9 17 √17. இதுக்கு 1 + 1 + 2 2s are 4 4 5 6 √6. சரியா? √6. அப்ப இந்த இடத்துல மேக்னிடியூட் 17 √6. அப்ப ஆன்சர் நான் வர பாரு 10 மேல 10 மேக்னிடியூடு போது பாசிட்டிவ்ல தான் வரப்போகுது. 17 × 6 கீழே 6 6 are 36 6 7s are 42 6 1s are 6 + 4 10 102. சரியா? √102. இது அப்ப டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 10/√102. சரியா? இதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல இது சால்வ் பண்ணியிருப்போம். எப்படின்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரில சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கொஸ்டின் 3 பாயிண்ட் இருக்கு. சரியா? ஏ பி சி. இப்போ ஏபி ஒரு டிஸ்டன்ஸ் வருதுன்னு நினச்சிக்கோ. ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கணும். பிசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஏசி வரணும். அப்போ அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். கரெக்டா? சப்போஸ் அந்த பாயிண்ட் இப்படி இருக்குன்னு நினச்சிக்கோ, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஏசி வந்து கம்மி ஆகிட்டு இருக்கும், ஏபி ப்ளஸ் பிசியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். சரியா? ட்ரையாங்கிள் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏசி வேல்யூ கிரேட்டர் தென் ஏசி வேல்யூ. ஏபிசில அப்போ ஏபி ப்ளஸ் பிசி கிரேட்டர் தென் ஏசி அப்படி வந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா தான் அது கொலினியர்னு அர்த்தம். அதை என்ன பண்ணலாம் பாருங்க. ஏபி அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்? அப்போ ஏபி அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் நார்மலாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏபி அப்படின்னா எதுலேருந்து ஏபி வெக்டார் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே வேற ஃபர்ஸ்ட் தானே வெக்டார் ஃபார்ம்ல எழுதியிருப்பேன். ஏபி வெக்டார்னும் போது ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் என்ன வருதுன்னு பாரு. 2 - 1 1 6 - 2 4 ஜே கேப் 3 - 7 -4 கே கேப். அதே மாதிரி பிசி வெக்டார்னா ஓசி மைனஸ் ஓஏ. அப்படியே இதை பார்த்தே சொல்லிட்டு வாங்க. 3 - 2 1 ஐ கேப் 10 - 6 4 ஜே கேப் -1 -3 -4 கே கேப். நெக்ஸ்ட் ஏசி ஸ்ட்ரைட்டா ஏசி நம்ம வந்து ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண 3 - 1 2 ஐ கேப் 10 - 2 8 ஜே கேப் -1 -7 -8 கே கேப். சரியா? இதோட மேக்னிடியூட்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிரு. ஏபி மேக்னிடியூட் அப்படின்னும் போது 1 + 16 + 16 மேக்னிடியூட் போட்டே பண்ணிடலாம். 16 16 32 32 + 1 33. சரியா? இதுக்குமே நான் வந்து பாரு மேக்னிடியூட் ஆஃப் பிசி அப்படின்னும் போதும் 1 + 4 4 16 + 16 அதே ஆன்சர் தான் வருது. அப்போ இங்கேயுமே √33 தான் வரப்போகுது. இப்போ ஏசி மேக்னிடியூட்னா வந்திருக்கு பாரு. 2 2s are 4 8 8s are 64 8 8s are 64 64 × 2 பண்ணினா 2 4s are 8 2 6s are 12 4 130 நான் வருது 132 வந்திருக்கும். சரியா? 132 132. அப்ப இத √132 வந்துச்சா? 132 ஃபேக்டரைஸ் பண்ணு. 2 6 are 12 ரிமைனிங் 2 6 are 12 233 சார். அப்ப 2 2 மட்டும் வெளியில ஏத்துனா 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் கரெக்டா வந்திருக்கு பாரு. ஏபிபிசி வந்து இது √33 இதுவும் √33 இந்த சைடு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் √33 கரெக்டா? 2 டைம்ஸ் ஆஃப் √33 is equal to 2 டைம்ஸ் ஆஃப் √33. ஸோ இட் இஸ் கொலினியர் அப்படின்னு முடிச்சோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷோ தட் தி வெக்டார் A வெக்டார் B வெக்டார் 3 வெக்டார் இருக்குல்ல, A B C forms the vertexes of the right angle triangle. ரைட் ஆங்கிள்னா என்ன இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். சரியா, இது மாதிரி இருக்க போது. இப்போ ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தட் தெரிஞ்சுக்கோ. ஏதாச்சும் 2 வெக்டார் எடுத்துக்கோ. 2 வெக்டார் எடுத்துட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணு. 0 வந்துச்சுன்னா அங்கே வந்து கன்ஃபார்மாக 90 டிகிரின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணலாம் பாரு. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பண்ணி பார்க்குறேன். நான் வருது பாரு. 2 1s are 2 2 வரும். -1 into -3 + 6 ஆகும். 1 into -5. இப்போ இங்க பாருங்க, 2 into 1 2 தான். -1 into -3 + 3. சரியா, 1 into -5 -5 வருதா, 5 - 5 0 வருது. அப்போ ரெண்டு பர்பண்டிகுலர் 0ன்னு சொல்லிடலாம். இது 2 மார்க்ல கேட்டாங்கன்னா சிம்பிளா முடிச்சிரு. சப்போஸ் 3 மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணி பெருசாக தான் பண்ணணும். அதே எப்படின்னு பார்த்துக்கோ. சரியா, ஸோ இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, 3 வெக்டார் இருக்கா. ஸோ ஏ கண்டிப்பா பி ஏபிசியா. ஸோ இந்த வெக்டாரும் இந்த வெக்டாரும் பர்பண்டிகுலரா இருக்க போது ஏபி வெக்டார் கண்டுபிடிங்க. இப்போ ஏபி வெக்டார்னா என்ன பண்ணுவோம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாரா. இதை பார்த்து அப்படியே மைனஸ் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம்ல நிறைய ஸ்டெப் போடுங்க. இப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டாரா, 1 கரெக்டாக சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 1 - 2 -1. அதே மாதிரி -3 -1 + 1 -3 + 1 வந்து -2 ஆயிடுமா. -5 -1 வந்து -6 கே கேப். ஏபி முடிச்சிட்டியா. நெக்ஸ்ட் பிசி. பிசின்னும் போது ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டாரா, 3 -1 2 2 ஐ கேப். -4 -3 +4 ஆயிடும். -4 + 3 போது -1 ஜே கேப். -4 + 5 -4 + 5 போது +k கேப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஏசி கண்டுபிடி. ஏசி வெக்டார் போது ஓசி மைனஸ் ஓஏ வெக்டார், 3 - 2 ஐ கேப். -4 +1 ஆயிடும். -4 + 1 போது -3 ஜே கேப். -4 -1 -5 கே கேப். இப்போ இதோட மேக்னிடியூட்லாம் கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம். ஏபி அப்படின்னும் போது என்ன வரப்போகுது, 1 2 2s are 4 6 6 are 36. அப்போனா வந்துச்சு 41 வரும். சரியா, அப்போ நோன் வந்து பிசி. பிசினா வருதுன்னு பாருங்க. பிசி வந்து 4 2 2s are 4 1 + 1 6ன்னு வந்திருக்கா. நெக்ஸ்ட் ஏசினா வருது பாரு. 1 + 3 3s are 9 + 5 5s are 25 10 35. அப்போ இது ஹைபோட்டினஸ் எது வருது பாரு. ஹைபோட்டினஸ் வந்து பிசின்னு வந்திருக்கா. ஸோ அப்போ இது 41 ஸ்கொயர் √41 ஸ்கொயர் = √6² + √35². அப்போ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 41 = 6 + 35. ஸோ 41 = 41. சரியா, அப்போ ஹைபோட்டினஸ் சைடு வந்து ஏபி வெக்டார் ஹைபோட்டினஸாக வந்திருக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணுங்க, இதுதான் கரெக்டான வே. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஏ வெக்டார் இஸ் நான்-ஜீரோ வெக்டார். ஏ வெக்டாருக்கு ஏதோ வேல்யூ இருக்கா. ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ஏ அண்ட் லாம்டா ஏதோ வேல்யூ இருக்கு. சரியா, தென் லாம்டா ஏ வெக்டார் இஸ் a யூனிட் வெக்டார். இதோட வேல்யூ 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், ஏ மட்டும் மேக்னிடியூட் ஆஃப் ஏ மட்டும் வேணும் அப்படின்னும் போது இந்த ஏ மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஏ 1/λன்னு வந்துடும். சரியா, ஸோ எங்கே இருக்கு, ஆப்ஷன் டி. புரிஞ்சா, இது ரெண்டுத்தையும் லாம்டா ஏ வெக்டார் இஸ் யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா மேக்னிடியூட் 1. இப்போ லாம்டா மட்டும் இல்லை, ஏ மட்டும் வேணும்னா 1/λ. ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சு.